என்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவகை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவகை எதிர்கொள்ளடா தாய்க்கடி மகளில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கடி மகளில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்பணி ஏற்றாயடா நானும் உன் பள்ளி கொண்டனடா நானும் உன் பள்ளி கொண்டேனடா கர்மா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவர் பணி ஏற்கும் கண்டரும் பணி செய்ய உன்னடி பணிவானதா கர்மா மன்னித்து அருள்வாயடா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல வல்லவன் வகுத்தடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடல் தீர்க்க தேராத இடம் தேடி வந்தத்தில் வீழ்ந்தாயடா கருணா செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வந்தத்தில் வீழ்ந்தாயடா கருணா செஞ்சோற்று கடல் தீர்க்க தேராத இடம் தேடி வந்தத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகம் கண்ணனடா கர்ணா வஞ்சகம் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா கர்ணா நன்றி 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 ரசிகர்கள் தான் அப்ளாஸ் அற்புதமான தன்மையிலே தாஞ்சூர்னு வந்தாலே எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் என்ன மற்ற ஊர்களுக்கு போனா பயமே இருக்காது எனக்கு தாஞ்சூர்னு சொல்லும்போது ரொம்ப பயம் வந்துடும் ஆண்டவருடைய அருளாலே எல்லாம் நல்ல விதமாக நான் நினைத்தது போல தாஞ்சூர் பொதுமக்கள் சார்பாக இங்கு நாரதா எடுத்துக்கொண்டிருக்க வண்ணன் பேசிக்கிற மாட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவன் தனியா சமைச்சு சாப்பிடுவேன் அவ தனியா சமைச்சு சாப்பிடுவா ஒரு நாள் என்ன பண்ணியா ஒரு ஆமை ஒண்ணு பிடிச்சிட்டு வந்தியா ஆமை சரி பிடிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம் என்ன பண்ணா தீய மூட்டி இந்த ஆமையை தூக்கி அந்த தீயில போட்டேன் ஆமை தீயில போட்டா நிக்குமா திருப்பி ஓடி வந்துச்சு ஓடி வந்ததும் கொண்டாடி பாத்துக்கிட்டே இருந்தா இவளுக்கு சொல்ல முடியல பேச மாட்டாளே அதனால பேசாம இருந்தா திருப்பி ஆமையை பிடிச்சி தீக்குள்ள போட்டா மறுபடியும் ஓடி வந்துருச்சு இப்படி 2-3 தடவை பண்ணா இவளுக்கு பொறுக்க முடியல அப்பதான் சொன்னாடா ஆமை சுடுறது மல்லாக்க அத சொன்னா பொல்லாப்பே அப்படின்னு ஆமையை சுடும் போது மல்லாக்க திருப்பி போட்டு நான் சுடணும் ஆனா அதை நான் சொன்னேன்னு உனக்கு பொல்லாப்பா தெரியும் அப்படின்றத கணவனுக்கு சொல்லாம எடுத்து சொன்னாடா இப்படி இருக்கலையா சுவாமி அந்த மாதிரி அக்கா என்ன பண்றது என்னதான் தானாட விட்டாலும் தன் சதையாடும் அனந்தமை சொல்ற மாதிரி கல்லானாலும் கணவன் புது ஆனாலும் அவன் புருஷன் தானே புருஷன் பசியில இப்படி வேதனை படுறாரு அவர் பசி அமர்த்தணுமே பேசினா தப்பா நப்பாருங்கிறதுக்காக சாடையா பேசியிருக்கா எப்படி ஆமா சொல்றது மல்லாக்கா சொன்னா பொல்லாப்பே நான் சொன்னா உனக்கு பொல்லாப்பா
தெரியும் அப்படின்னு. அப்படின்னு. ஆமா சுவாமி, அதாவது பிடிக்காதவங்க நல்லதே சொன்னாலும் தப்பா தான் தெரியும். ஆமா. அதே இடத்துல பிடிச்சவங்க கெட்டதே சொன்னாலும் அது நல்ல விதமா தான் தெரியும். சொன்னா உண்மையை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது என்னைக்கு அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். பணிஞ்ச முள்ளு என்னைக்கு தைக்காது. நான் தான் பெரிய ஆணவமா எத்தனை பேர் இருக்கிறானோ அவன் ஆணவமா இருந்தவன் பூரா இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டாங்க. அதான் சுவாமி, தோல்வி வரும்பொழுது மனதில் இடம் கொடுக்காதே, வெற்றி வரும்போது அதுக்கு தலைக்கு இடம் கொடுக்காது அப்படின்னு. அதான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். பணிவு வரும்பொழுது சேர்ந்து துணிவு வேணும், சும்மா பணிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? ஏன்னா அதே போல அந்த துணிவு வருவது எதனால? தைரியத்தால. அதனால்தான் தைரியமா இருந்தவன் மகாபாரதத்திலே அர்ஜுனன். மத்தவங்களுக்கு தைரியம் இல்லையா? இருக்கட்டும், அர்ஜுனன் மட்டும் தைரியம்ன்றீங்க. இருந்தாலும் மகாபாரத கதை படிப்பால் மகாபாரதத்தில் அர்ஜுனன் தைரியம் இல்லாதவன். ஏன் அப்படி சொல்ற? நீங்க ஏன் தைரியமானவன்றீங்க? ஏன்னா அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், கண்ணா எனக்கு படை வேண்டாம், ஒண்ணு வேணாம், சாரதியாக நீ என் தேர்ல நீ வந்து பக்கத்துல வந்தீனா அவன் எவ்வளவு விவரம் பாருங்களேன். உன்னை வச்சுக்கிட்டே நான் மகாபாரத போரை வென்று விடுவேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? எங்க மகாபாரதம் உன்னையே சொல்ல கண்ணனை சொன்னா அர்ஜுனன் புத்திசாலி சொல்லலாம், தைரியம் இல்லாதவன். பாத்தீங்களா, அவன் எல்லாம் படை வேணும்னு துரியோதனை வாங்கிட்டு போயிட்டான். ஆனா இவன் யோசிச்சான், படைய பணம் கொடுத்து என்ன செய்ய, இந்த படைக்கெல்லாம் அதிபதியா எல்லாத்தையும் ஆட்டி வைக்கக்கூடிய இறைவனை என் கூட இருக்காரு. அந்த தைரியத்துல இவன் போர்க்களத்துல இருந்தான். அவர் கேட்டாரு, நான் வேண்டுமா படை வேண்டுமா என்று கேட்ட பொழுது அப்ப துரியோதனை எனக்கு ஒன்னைய வச்சு நான் என்ன வேணா போறேன், கண்ணா எனக்கு நீ வேணாம், தெய்வத்தே வேணாம். நான் துரியோதனை அவனுக்கு பட கூட்டமா வந்தாதான் அடிக்க முடியும். எனக்கு படபலம் இருந்தா போதும். ஏன்னா பந்திக்கு சொன்னால பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அது என்ன அர்த்தம்? பந்திக்கு முன் தீ அப்படின்னா பந்திக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சாப்பாடு சமைக்கணும், தீய பொருத்தி அடுப்பை பத்த வச்சு சமைக்கணும். ஆனா பந்திக்கு முந்தி, பந்திக்கு முன்னாடி தீ தான். படைக்கு பிந்தி அப்படின்னா படையில இறக்குறவங்களும் இருக்காங்க, உயிரோட இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா பெரும்பாலான போர்ல மகாபாரத போர்ல எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஆக படைக்கு பின் இறந்தவங்களை கொண்டு போய் என்ன செய்யணும், தகனம் முட்டணும், அதுக்கும் தீ வேணும். ஆக பந்திக்கு முன்ன தீ, படைக்கு பின்னாடி தீ, எல்லா இடத்துலயும் தீ தான். அதே போல 10 பேர் சாப்பிட கூட நம்ம போய் முதல் பந்தியில் உட்கார்ந்துடணும். உட்காந்துட்டோம்னா அப்பளம் பாயாசம் வடை மோரு கீரை எல்லாம் சாப்பிட்டுலாம். நம்ம ஆளுக்கு 5வது 6வது பந்தியில உட்கார்ந்தோம்னா காய்கறி சரியா வராது, மோரும் சரியா மோரே இருக்காது, பாயாசமும் இருக்காது. எங்கேயா ஒன்னையும் காணாம நீங்கள முதல் பந்தி 2வது பந்தியில வந்தவங்க இதெல்லாம் இருக்கு. 10வது பந்தியில உட்கார்ந்து மிச்சம் மீதாங்க இருக்கு. அதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. படைக்கு பிந்துன்னா எல்லாரும் அடிக்க ஓடும் போது என்ன எல்லாரும் துரத்திட்டு போனானா, ஏன் அவனை துரத்திட்டு போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு என்னங்கிற எல்லாரும் துரத்திட்டு போறாங்க, நாங்க துரத்திட்டு போறோம். கடைசியில என்ன ஆச்சு, படைக்கு தப்பிச்சு போனா பின்னாடி போயிரு. ஏன்னா விவேகம் வீரம் இல்லாதவன் பின்னாடி தான் போவேன். படைக்கு பிந்து அப்படின்னா இப்ப வில்ல அம்பையும் தொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, எடுத்தோன்னு இப்படி விட முடியாது, இது இழுத்துதான் விட முடியும். அப்ப படைக்கு பிந்து. இப்ப வெள்ளாடு வேங்கை ஆடு முட்டை வருதுன்னா பின்னாடி போய் தானே முன்னாடி முட்டை எடுத்தோன்னு போய் முட்டிடுமா, அதுக்குதான் படைக்கு பிந்தி அடிக்கிறது அப்படிம்பாங்க. பரவாயில்ல, நல்ல நல்ல புரட்டுவியோ வரைக்கும் தூங்காமே அதான் பண்ணிட்டு இருக்கேன். அங்க புரட்டினாதான் இங்க உங்களை விட மத்தவங்களாம் புரட்ட முடியும். ஏன்னா இளமையிலே கற்கக்கூடிய கல்விதான் வரைக்கும் உதவியாக இருக்கும். 5ல் விளையாதது 50ல் விளையாது, தொட்டில் பழக்கம் முட்டு விளையும் பயிர் உழைத்து வரும்பொழுதே தெரியும். பழமொழி சும்மா நல்லா சொல்லலாம், நல்லா சொல்லுவீங்க. நான் புது படம் ஆக்க மாட்டேன். விளையும் பயிர் முளையிலே தெரியும், முளைச்சு வரும்பொழுது தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி இடத்துல ஏன்னா கருதியினுள் கல்லாதான் மூடனாகும் சொல்ல மாதிரி பேசாதான் கசடனாகும். ஏன்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, பசிக்கு உதவாத அன்னமும், தாகத்தை தீராத தண்ணீரும், சரித்திரம் அறியாத பெண்டீரும், கோபத்தை அடக்காத வேந்தனும், கொள்ளாத சீடனும், பாவத்தை தீராத தீர்த்தமும், பயனில்லை எதையும் பயனில்லை, இவை அனைத்தும் தானே. அதே மாதிரி இன்னொரு ஏழு இருக்கேன், எப்படி? சந்திரன் இல்லாத வானமும், தாமரை இல்லாத பொய்கையும், மந்திரி இல்லாத வேந்தனும், அழகரி இல்லாத சேனையும், சுந்தர புலவர் இல்லாத தொல் சபையும், சந்திகர் இல்லாத வீணையும், தனமில்லாத மங்கை போலாகுமே. மூப்பில்லாத குமரி வாழ்க்கை, முனையில்லாத அரசன் வீரம், காப்பில்லாமல் விளைந்த பூமி, கரையில்லாமல் திரிந்த ஏரி, கோப்பிலான் கொண்ட கோலம், குருவிலான் கொண்ட ஞானம், ஆப்பில்லாத சகடு போல அழியும் என்று உரைக்கலாமே. அதனாலதான் குரு இல்லா ஏன்னா தாய் தகப்பனை காட்டுகின்றார் குடும்பத்திலே, தகப்பன் குருவை காண்பிக்கின்றார், குரு தெய்வத்தை காண்பிக்கின்றார். அதனாலதான் 4 பேர் மிச்சமடையா உலகத்தில் வாழ்ந்து காட்டு, 4 பேர் போன பாதையிலேயே போகணும். அதான் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், தெய்வத்தை பார்த்து மனிதன் சொன்னது திருவாசகம், தெய்வமே இறங்கி வந்து மனிதனுக்கு சொன்னது கீதை உபதேசம். தர்மத்தின் வாழ்வதனை சூது கப்பினாலும் ஒரு நாள் தர்மம் கண்டிப்பா வெல்லும். அதுக்காக தர்மம் இன்னைக்கு வென்றிருக்கு. தர்மம் வென்றுச்சு, தர்மர் வெல்ல முடியலையே சுவாமி. அது காரணம் மனசளவுல தோத்து
போயிட்டாரு. அதுக்காகத்தான் சொன்னாரு. ஏன்னா எதிரியாக இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வாங்க உட்காருங்க, ஆகணுக்கு அமருங்க. எதிரிய வாங்கினலாம், துரோகியை மட்டும் வீட்டுக்குள்ள சேர்க்க. ஏன்னா எதிரியை கூட மன்னிச்சிடலாம், துரோகி மன்னிக்க முடியுமா? வாங்க வாங்க தண்ணி சாப்பிடுங்க. அந்த மாதிரிதான் துரியோதனை வந்தானா. யாரை பார்க்க? சகுனி சொல்லி துரியோதனை பார்க்க வர்றேன். யாரு? சகாதேவனை பார்க்க வந்தானா மகாபாரதத்துல. அப்படி வரும்பொழுது எதுக்காக வர்றான்னா, மகாபாரத போர் ஆரம்பிக்க போகிறது. எந்த நாளிலே கடப்படை கொடுத்து போரை ஆரம்பித்தால் நமக்கு வெற்றி நிச்சயம்னு நீ கேட்டு வாடா துரியோதனா அப்படி சகுனி சொல்லி துரியோதனை சகாதேவனை பார்க்க வர்றான். ஏன்னா ஏற்கனவே பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் சாஸ்திர வல்லுநர் சகாதேவன். யாரு எதிரி வந்து எதை கேட்டாலும் பஞ்சாங்கத்துல உள்ளத உற்றபடி சொல்லக்கூடியவன் சகாதேவன் இல்லையா? பொய் சொல்ல மாட்டான் இல்லையா? அவனுடைய தர்மசாஸ்திரம் அதுதான், அதைத்தான் சொல்லணும். தர்ம நீதிப்படி உண்மையை சொல்லுவான் தம்பிங்கிற எண்ணத்துல நம்பிட்ட வரேன் துரியோதனை. அப்ப கேக்குறானா, அப்பா என்னன்னா திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்கும் போது அப்ப துரியோதனை சொன்னாரு, ஒண்ணுமில்ல தம்பி, மகாபாரத போர் ஆரம்பிக்க போகுது. என்னைக்கு கடபடி கொடுத்து போரை ஆரம்பித்தால் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். அந்த நல்ல நாளை குறிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சகாதேவன் பாக்குறான். பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிக்கிறார் அவரு. எந்த நாள்ல? அங்க சொல்றாரு சகாதேவன், அண்ணா மகாபாரத போர் ஆரம்பிக்க முன்னாடி வீடு நம்ம புது வீடு கட்டுறோம்னா முதல்ல தச்சு செஞ்சுதானே வீடு கட்டுறோம். அதே போல கல்யாணம் பண்ணணும்னா நல்ல ஒரு நாள் பார்த்து தானே கல்யாணம் பண்றோம். எப்படி சோமசுந்தர பெருமாளுக்கு மீனாட்சிக்கும் பங்கிட உத்தர திருநாள்ல கைலாயத்துல திருமணம் நடந்துச்சோ, அதே போல பங்கிட உத்தர திருநாள் தான் பெருமாளுக்கும் அம்மாச்சிக்கு யாருக்கு மகாலட்சுமி